மக்களே, பிக் பாஸ் ஒரு பக்கம் மிட் நைட் லைவ்ல திவாகர் சொன்ன பல விஷயங்களையும் பற்றி பார்க்க போகிறோம். சபரி மற்றும் திவாகரோட பேச்சுவார்த்தை, அடுத்து ஃபினாலே வீக்கில் எந்த மாதிரிலாம் ட்ராவல் ஆகுன்ற ஒரு டிஸ்கஷன், வியானா மற்றும் திவாகர் மிட் வீக் எவிக்ஷனோட பிளானிங், அடுத்து யார் யார் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க இன்னைக்கு அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டும், ஓட்டிங்கில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற டிஸ்கஷனை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மொதல் விஷயம், எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தது 4 கெஸ்ட்டு, 3 ஜென்ஸு, ஒரே ஒரு ஃபீமேல் வியானா மட்டும். இப்போ என்ன பண்ணோம், ஃபீமேல்ஸை கொஞ்சம் ஈடு கட்டணும் இல்லையா? அந்த கேட்டகிரியில் ஃபீமேலில் இருந்து அப்சரா சிஜே, எப்படி அப்சரா, ஸோ செகண்ட் வீக் எலிமினேட் ஆனவங்களா, செகண்ட் வீக்கோ தேர்ட் வீக் எலிமினேட் ஆன, செகண்ட் வீக் எலிமினேட் ஆன அப்சரா, அடுத்து சபரியோட தங்கச்சி அண்ணே அண்ணே அப்படின்ற மாதிரி பாசத்தை கொட்டுவதற்காக ரம்யா, 3வது பிரஜன். அது மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது, பிரஜனோட பேர் மட்டும் எனக்கு டவுட்டில் இருக்குது. இந்த 2 பேர் கன்ஃபார்ம்டு, பிரஜன் மட்டும் 50-50 காலில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 3 பேர் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைய போகிறார்கள். இதில் குறிப்பாக உள்ள ரம்யா ஜோ போயிட்டு தன்னுடைய அண்ணனுக்கு ஒரு பாசத்தையும் பெருமையும் இதெல்லாம் சேர்ப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா சபரிக்கு ரம்யாவுக்கு சபரி எதுவும் பெருசாக துரோகம் பண்ண மாதிரி கிடையாது. ரம்யா வேணா செஞ்சிருக்கலாம், ஆனால் சபரி செஞ்சிருக்க மாதிரி தெரில. அதை எப்படி போய் நடந்துக்கிறாங்க, அண்ணன் பாசம் இருக்குதா இல்லையா, எல்லாம் போலியா உண்மையான்றது நமக்கு நாளைக்கு தெரியும். ஓகே, அப்சரா சிஜே வந்து உள்ளே போயிட்டு பெரும்பாலும் கடைசியாக அவங்க கனெக்டில் இருந்தது வியானா கூட தான். வெளியே வந்து அந்த வியானாவோட கனெக்ட் இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்சரா யார் கூட கனெக்ட் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு கடைசியாக வரும்போது அரோரா கூட கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அரோரா என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அப்சராக்கு. அங்கே ஏதாவது சம்பவங்கள், ஏதாவது ரியாக்ஷன் செக்மெண்ட் நடக்குதான்றது பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச அப்சரா போய் யாரையுமே அட்டாக் பண்ண மாட்டாங்கன்றது தோணுது. ஜென்ரலாக இருந்துட்டு ஃப்ரீயாக இருந்துட்டு வருவோம், வைப் பண்ணும். இப்போ கடைசி நம்ம மொதல் 2 வாரம் இருந்தோம், கடைசி 2 வாரம் நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணாத ப்ரூவ் பண்ணுவாங்கன்றது தான் எனக்கு அப்சரா கிட்ட இருந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா விட்டதை இங்கே பிடிப்போம், இது ஒரு வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பில் நம்ம யாருன்னு மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணலான்ற மாதிரி அப்சரா திங்க் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்று. அடுத்து பிரஜன் வந்தார்னா சார் வேற மாதிரி. பிரஜன் வந்ததுக்கப்புறம் ஒரு துணையாக, ஒரு பில்லராக, பக்கத்தில் சாண்ட்ராக்கு ஒரு ஆள் இருக்கும், அப்புறம் இருக்கு. ஆனால் குறிப்பாக பிரஜன் உள்ளே போனார்னா, வியானாவோட அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்துட்டு போனார்னா கண்டிப்பாக ஒரு கிளாஷ் இருக்குது. வியானா வர்சஸ் பிரஜன் அப்படின்ற ஒரு கிளாஷ் இருக்கும். வேற யார் போட்டு சாண்ட்ரா பக்கம் திரும்புகிறாங்க, இப்போதைக்கு இவங்க மட்டும்தான். அதனால் கண்டிப்பாக வியானா வர்சஸ் பிரஜனுக்கிடையே சண்டை வரும். அவர் உள்ளே போனார்னா கண்டிப்பாக ஒரு 2-3, இன்னைக்கு வருதோ இல்லையோ 2-3 நாளில் வந்துடும். அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த 3 பேர் தான் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதில் குறிப்பாக திவாகரை ஒரு பக்கம், விக்ரம ஏதோ ரம்யா வச்சு செய்வாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ ரம்யா போயிட்டு விக்ரம் ஏதோ ஒரு டைலாக் போட்டு முடிச்சு விட்டாங்களாம், அது என்னன்றத வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். இது 3 சம்பவங்கள். அதை தாண்டி லைவ் எக்ஸ்க்ளூசிவ்ல பணப்பொட்டி ஒரு டாஸ்க் நடந்திருக்கு. இப்போ வந்திருக்கிற வீட்டுக்குள்ளே போன கண்டஸ்டன்ஸும், அடுத்து வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸும், ஒரு பக்கம் 6 ஃபைனலிஸ்ட்டும் இப்போ போன எக்ஸ் கண்டஸ்டன்ஸும், அவங்க 2 பேருக்கு ஒரு போட்டா போட்டி நடந்திருக்கு. அந்த போட்டா போட்டியில் எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஜெயிச்சா பணம் அவங்களுக்கு வரும், அந்த பணப்பொட்டியில் சேரும். இல்லை எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஜெயிச்சா பணம் கிடைக்காது, ஃபைனலிஸ்ட் ஜெயிச்சா பணம் கிடைக்கும். நானே கன்ஃபியூஸ் பண்ணுறல. ஃபைனலிஸ்ட் ஒரு பக்கம், எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஒரு பக்கம். மக்களே, எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஜெயிச்சா ஒன்றும் கிடையாது, ஃபைனலிஸ்ட் ஜெயிச்சா அது பணப்பொட்டியில் ஆட் ஆகும் அப்படின்றது தான். 2 டாஸ்க் நடக்குதான். அது 2 டாஸ்க் என்னன்றது தெரியல. ஒன்று இந்த மாதிரி போட்டி, 2வது ஏதோ பணத்தை உருண்டு பிறண்டணும், ஏதோ ஒன்று பண்ணணும் போல இருக்கு. இதுதான் இன்னைக்கான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். ஏன் நாளைக்கு இன்னைக்கு குழம்புறேன்னா அதுக்கும் விளக்கம் கொடுத்துறேன். நைட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன், டெலிகாஸ்ட் ஆகுறது நாளைக்கு காலில் ஆகும். அதனால தான் இன்னைக்கான ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுது. ஓகே, இது எக்ஸ்க்ளூசிவ். அடுத்து திவாகர் வந்து அரோரா கிட்ட சொல்கிறாரு, நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் மோர் ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கணும். நான் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பல விஷயங்கள் புரியுது. இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஷோவில் ரொம்ப சஸ்டைன் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் தாண்டி போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ ஓகே, எனக்கு வெளியே போயிட்டு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், ஒரு பாசிட்டிவ் ரீச் தான் கிடச்சிருக்கு. தட் வாஸ் ஓகே ஃபார் மீ. டாகு கூட நான் இங்கே இருந்ததுன்னா டாக் அந்த அளவுக்கு பார்த்துருக்க முடியாது. அங்கே போயிட்டு டாகு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதும், டாகு கூட இருந்ததுமே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ஹாப்பின்றதையும் சொல்லிடுறார். இது ஒரு பக்கம். அடுத்ததாக இன்னொரு பிரச்சனை என்னன்னா,
இது ஒரு மறக்க முடியாத அனுபவமா. ஸோ யாருக்கிட்ட? சபரிக்கிட்ட போய் சொல்றாரு. இது வந்து பிக் பாஸ்ன்றது எனக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அனுபவம். அந்த மாதிரி நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு. சபரியும் வந்து இந்த வீட்டில் இதுக்கப்புறம் யார் வந்து என்ன சொன்னா ஓகே, நான் இப்படி தான் இருக்க போறேன், இந்த மாதிரி தான் ஈவ் பண்ண போறேன்ற மாதிரி அவங்களுடைய பழைய கான்வர்சேஷன் டிஸ்கஷனுக்கு போச்சு. நல்லா இருந்துச்சுங்க. வாட்டர்மெலன் சபரிக்குள்ள இருக்கிற பாண்டிங் வந்து அப்பதுலேருந்து இருக்குது இல்லையா? அந்த பாண்டிங்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே. அடுத்து பிக் பாஸ் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் கன்வே ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வியானா வந்ததா இருக்கட்டும், பிரவீன் காந்தி, பிரவீன், திவாகர் எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் நேத்தே 3 வாட்டி எச்சரிச்சிருந்தார். 3 வாட்டி. ஓகே. 1 வெளியே சோபால, 2வது அந்த லிவிங் ஏரியால 2 வாட்டி, 4வது பெட்ரூம்ல ஒரு ரூலே போட்டார். ஸோ இதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது கடைசியில சந்தோஷமாவும் என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. இந்த 12 நாளோ 14 நாளோ நானும் உங்க கூட என்டர்டைன்மெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி இல்லை இந்த கடைசி நாள சந்தோஷமா நீங்களும் போகணும், நானும் அதை பார்த்து ரசிக்கணுன்றதுக்காக தான் நானும் இருக்கேன். ஆனால் நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் சரிப்பட்டு வரல அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாரு. வெளி இன்ஃபர்மேஷனை சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் உள்ளே சொல்லி தான் அமிச்சோம். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லி தானே அமிச்சோம். நீங்கள் திரும்ப இதை பண்ணிருக்கீங்க. ஆல்ரெடி 3 வாட்டி சொல்லியாச்சு, இப்போ 4வது வாட்டி நான் வந்து சொல்கிறேன், இதை ஒழுங்காக பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது இல்லைன்ற மாதிரி கடுமையாக எச்சரிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த 6 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் தரேன், ஃப்ரீயாக கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ உங்ககிட்ட வந்து அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை பேசினாங்கன்னா நீங்க கட் பண்ணுங்க, அங்கேயே நிறுத்துங்க, அதை பேச விடாம பண்ணுங்க. இல்ல வேற யாருக்கிட்டையாவது அந்த வந்திருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் மாத்தி பேசிக்கிறாங்கன்னா அந்த இடத்துலையும் கட் பண்ணுங்க, அதை நீங்க தட்டி கேளுங்க. அப்படிலாம் ஃப்ரீயா விட்டுறாதீங்க. அப்படி பேசவே விடக்கூடாது, அவங்க பேசவே கூடாதுன்ற மாதிரி ஒரு பவரை கொடுத்துட்டார். இப்போ இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக ஒரு பக்கம் வந்து மிட்வீக் எவிக்ஷனுக்கு பிளான் பண்ணிருக்காங்களாம். என்ன பண்ணுறாங்க, ஆனால் 2 days கழிச்சு நம்ம மிட்வீக் எவிக்ஷன் பிளான் பண்ணுறோம், நைட்டு ஒரு ஆளை தூக்கிட்டு போகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வியானா, ஏமா இது ஒரு மொக்க பிளான், நீ இன்னும் இதை ப்ரொலாங் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிற பத்தியா, சூப்பர் அருமையாக பண்ணிடுற அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நமக்கு கிடச்சிது. இது ஒன்று. அடுத்து இந்த வாரம் எப்படி ஃபினாலே வீக் வரையும் எப்படிலாம் ட்ராவல் ஆகும், யாரெல்லாம் எவிக்ட் ஆவாங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போகும்போது அரோரா சொல்கிறாங்க, பணப்பட்டி 1 வீக்கெண்ட் 1 அவுட் ஆயிடுவாங்க, இல்லை பணப்பட்டி எடுக்கலாம் வீக்கெண்ட் 1 அவுட். எப்படி 1 5 பேர் போவாங்க, இல்லை 2மே நடந்துருச்சுன்னா 4 பேர் போவாங்க. மிட்வீக் எவிக்ஷன் 1, ஃபினாலேல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆன் ஸ்டேஜில் போய் நிற்பாங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. இது சரி. அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் யார் எந்த இடத்துல இருக்காங்கன்றது பார்த்துருவோமா? முதல் இடத்தில் 47.59%, 1,17,000 வாக்குகள் வினோத் அவர்கள். நான் தான் சொன்னேனே, வினோத் ஓட்டு பிச்சுக்கும் மக்களே, 2 லட்சத்தை கடந்துருவாருன்னு நான் சொன்னேன். இப்பயே கிட்டத்தட்ட 50% நேர் போய் இருக்காரு. 2வது இடத்துல திவ்யா 20.52, 50,000, கிட்டத்தட்ட 50,000, 67,000 டிஃபரன்ஸ் இருக்கு வினோத்துக்கும் திவ்யாக்கும். 3வது இடம் சபரி 15.51, 38,000, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து விக்ரம் 10.05, 24,000, கிட்டத்தட்ட 14,000 சபரிக்கும் விக்ரமுக்கும் 14,000. அண்ட் தென் த லாஸ்ட் பிளேஸ் கோஸ் டு சாண்ட்ரா 6.33, 15,000, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9,000, நியர்லி ஒரு 10,000 டிஃபரன்ஸ் இருக்கு. யாரு நினைச்சாலும் சாண்ட்ராவை காப்பாற்ற முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், இருக்கிற பணப்பட்டி எடுத்துட்டு கம்முன்னு வீட்டுக்கு கிளம்புறது தான் பெஸ்ட் ஆப்ஷன்றதை சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.